இனிய உறவுகளே, முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தில் பிடிவாதமாக போகிறதுக்கும் ஒரு விஷயத்தில் பிடிவாதமாக இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? இது கொஞ்சம் கேட்குறதுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். இதை விட ஆக்வர்டாக பேசுகிறவங்களாம் நிறையா இருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒரு திருமணமாகி உங்களுடைய கணவன் உங்களுக்கு தேவையானதுகளை எல்லாம் அவனுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி ஓரளவு பார்த்து பிடிச்சி உங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்துட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கணவனுக்கு தயவு செஞ்சு துரோகம் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு ஆடம்பர வாழ்க்கை வேணும்னோ, இல்லை ஆடம்பரமான வசதி வேணும்னோ, இல்லை ஆடம்பரமான பணம் தேவைனோ, ஒன்றுமில்லாததெல்லாம் வாங்குறதுக்கு பணம் கிடைக்குதுனோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு பிஹேவியரின் காரணமாக நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் ஒரு லைஃப்பை தேடி போயிடாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி ஆம்பளைகளுக்கும் அதே தான் சொல்கிறேன். நீங்கள் நல்லா யோசனை பண்ணிக்கங்க. நீங்கள் கண்ட பெண்கள் கூட பழகும்போது பெண்களுக்கு என்ன சொல்கிறது, பெண் உறுப்பில் ஒரு நோய் தொற்று ஒன்று இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நோய் தொற்று ஒன்று இருக்கும். அது நீர்வடிதல் மாதிரி இருக்கும். நீர்வடிதல் மாதிரியே இருக்கும். சப்போஸ் நீங்கள் அவங்க கூட ரொம்ப பாண்டிங்காவோ ஒரு செக்ஸ் வச்சுக்கோ ஏதாவது ஒன்று வச்சுட்டு வந்தீங்கன்னா, அந்த கிருமி தொற்று உங்ககிட்ட வந்துடும். உங்ககிட்ட வந்தோடனே நீங்கள் மறுபடியும் ஒய்ஃப் கூட ஒரு நாளைக்கு அந்த செக்ஸ் வச்சுக்கும்போது அவங்களுக்கு அந்த நோய் தொற்று வந்துடும். அவங்க உடம்பு ஏன் பெருசாகுதுன்னு தெரியாது. அதே சமயம் அவங்க உடம்பு ஏன் உருகுதுன்னு தெரியாது. அவங்க நோயினால் பாதிக்கப்படுவாங்க. இதில் என்னென்னா, ஆண்களினுடைய செல்லினுடைய ஒரு சுழற்சியோட இதுக்குமே பெண்ணினுடைய உடம்புல இருக்கிற ஒரு சுழற்சிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் இருக்குது. அப்போ இது பெண்ணை தான் ரொம்ப பாதிக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதை தள்ளத்தான் பார்க்கும். அவங்களுடைய அணுக்கள் கெட்ட விஷயங்களை நோய் வராமல் முடிஞ்ச வரைக்கும் தள்ள தான் பார்க்கும். ஆனால் அவங்களுக்கு ரொம்ப நோயினுடைய தொற்று அதிகமாகிடுச்சு, இல்லை ரத்தத்தில் கலந்துருச்சுன்னு சொன்னால் தான் அந்த பெண்கள் அதிகமாக நோயில் வீட்டில் இருக்கிறது, அல்லது மனநோய் மாதிரி ஆகிறது இருக்குது. ஏன்னா இந்த ஒரு கிருமி மட்டும் பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்கும். எப்படி ஒரு பீரியட்ஸ் ஒருத்தவங்களுக்கு இடுப்பு வலி கொடுக்குது, மார்பு வலி கொடுக்குது, தோல் வலி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி பெண்களுக்கு நீங்கள் இன்னொரு பெண்ணு கூட செக்ஸ் வச்சுட்டு மறுபடியும் ஒய்ஃப் கூட செக்ஸ் வச்சுக்கும்போது கண்டிப்பாக அதனுடைய ஒரு பாதிப்பு வேறு மாதிரி இருக்கும். அது ஒரு வகையான நோயை பற்றி சொல்லுவாங்க. அது மருத்துவர்கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க. இது என்ன மாதிரியான ஒரு இது இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆணுறுப்புல அழுக்கு மாதிரி வர ஆரம்பிக்கும். ஒன்று. ரெண்டாவது, காரணமே இல்லாமல் ஒரு நீர் கசிதல் மாதிரி ஒரு இது இருக்கும். ஜென்ஸுக்கு வருதாங்கிறத விட அது ஒரு அழுக்கான ஒரு இது மாதிரி வர ஆரம்பிக்கும். பெண்களுக்கு வெள்ளைப்படுற மாதிரி தான் தெரியும். அது வெள்ளை கிடையாது. வெள்ளையை தாண்டி அது ஒரு கிருமி. அது நீர்வடிதலை மாதிரி ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அவங்கக்கிட்ட பேட் ஸ்மெல்லு வரும். ஒரு மாதிரி கெட்ட வாடை வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய தாம்பத்தியமான ஆசைகளுக்கோ இல்லை நீங்கள் இல்லாமல் இருந்து யாரு கூடயாவது பழகுனீங்கன்னா அது அவங்களுக்கும் உங்களோட போயிடும். நீங்கள் அதை அப்படியே குழந்தைகிட்ட கொண்டு வரீங்க. இதில் நல்லா யோசனை பண்ணுங்க. பெண்ணினுடைய சேலை தலைப்பில் ஒரு தட்டிலிருந்து டம்ளர் வரைக்கும் துடைப்பாங்க. சரிங்களா? அந்த சேலையில் உங்கள் மகனும் தூங்குவான், அந்த சேலையில் உங்கள் பொண்ணும் தூங்குவாங்க. நீங்கள் தூங்குற கதை நான் பேச வரல. சரியா? அப்போது அந்த பொண்ணு எவ்வளவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அவங்களுடைய முகம் புரசும் போதோ சுவாசிக்கும் போதோ ஏதோ ஒன்று பண்ணும்போது மீண்டும் அவங்களுக்கு அந்த சுவாசிப்புனாலையும் தொற்று குழந்தைகளுக்கு வரும். சரிங்களா? ஏன்னா குழந்தைங்க அம்மா கையால் தானே சாப்பிட்றாங்க, அம்மா கடிச்சு கொடுக்கறது தானே சாப்பிட்றாங்க. அப்போ நீங்கள் பரப்பி விட்ட நோய் அது அப்படித்தான் போகும். அதே மாதிரி பெண்களும் இந்த மாதிரி வேறு யாரு கூடயாவது நீங்கள் பழக்கம் வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி நோய் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இது உண்மை. அதே மாதிரி இந்த நோய்க்கான மருந்தும் இருக்குது. சரியா? அதை நீங்கள் தான் போய் டாக்டர்கிட்ட பரஸ்பரமாக பேசி இந்த மாதிரி ஒரு என்னுடைய வெள்ளை வெடிதல்லையோ இது பண்ணுறதுலையோ கவிச்ச வருதுன்னோ, அல்லது ஆண்கள் எங்களுடைய ஆண் உறுப்பில் நிறைய அழுக்கு மாதிரி இதை வருது, நீங்கள் உடனே எங்களுக்கு பாருங்கன்னு நீங்கள் தான் அது சார்ந்த மருத்துவர் அணுகி நீங்கள் அதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்து உடம்பு ஆரோக்கியம் பண்ணிக்கோங்க. கண்ட பெண்களை தேடியும் போகாதீங்க. அதே மாதிரி பெண்களை நீங்களும் கணவனை தாண்டி வேறு ஏதாவது யோசிக்காதீங்க. யாருக்கிட்ட இருந்து என்ன நோய் எதனால் வருதுன்னு சொல்ல முடியாது. என்னம்மா நீ புதுசாக சொல்கிறியா அப்படின்னெல்லாம் பேசாதீங்க. ஏன்னா அந்த காலகட்டங்களில்
இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டவங்களாம் இல்லை. சரியா? அப்போல்லாம் நல்ல ஹெல்த்தான உணவு சாப்பிட்டவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நோய்ங்கிற பேச்சு கேட இருக்காது. அதே மாதிரி அடுத்தடுத்து அவங்களுக்கே வாரிசுகள் நிறைய குழந்தைங்க இருக்கும், பிடிக்கும். அப்போ அதில் வந்து இந்த மாதிரி ரொம்ப செக்ஸான புத்திகள்லாம் ரொம்ப தோன்ற சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா வீட்லேயே 8 குழந்தைங்க 9 குழந்தைங்க இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே என்ன சாப்பிடணும், என்ன செய்யணும், இல்லை வேறு என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு யோசனை தான் நம்மளுக்கு இருக்குமே தவிர மற்றபடிக்கு வேறு எதுவும் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்குவோம். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல நம்ம தான் வந்து ஆரோக்கிய நிலையை வந்து எப்படி வச்சுக்கணும்னு தெரியும். இன்றைக்கி வந்து யார் கூட பாண்டிங்கில் இருக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பழகிட்டு திடீர்னு உங்களுக்கு உண்டான பிரிவுகள் வந்துருச்சு. அதாவது ஹஸ்பண்ட் கூட இருந்துட்டு வேறு யார் கூடயாவது பழகி அவங்கள்ட்ட பிரிஞ்சுட்டாங்கன்னா இவங்க ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவாங்க. அது டிப்ரெஷன் அதிகமாகும் போது தான் வீட்டில் அந்த குழந்தைகளுக்கு மருந்து வைக்கிறது, புருஷனை கொள்வது. அதே மாதிரி இந்த சைடில் ஆம்பளைகளுக்கு ரொம்ப ஒருத்தி மேலே சொத்து பத்து இல்லைன்னா ஓவராக அவ கூட செக்ஸுவலாக இருக்கிறதுல ரொம்ப அதிகமாக பழகுனதுனால அதை விட்டு வெளியில் வர முடியாமல் இந்த சைடில் குழந்தைய ஒய்ஃபை இந்த மாதிரி எல்லாம் கொள்றதெல்லாம் இதில் தான் நடக்க ஆரம்பிக்குது. இது ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி இந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, இது வந்து ஒரு மூலக்கூறு. ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லிட்டேன், ஆனால் அடுத்து இன்னொரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நீங்கள் பெரும்பாலுமான இதில் வந்து ஆணுரைகளில் உபயோகப்படுத்துகிறீங்க, பிடிக்கிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க இல்லையா? சில பேர் வந்து அதை நினச்ச இடத்துல வீசிட்டு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதெல்லாம் சொல்லணுங்கிறது கிடையாது. ஒரு சில வீட்டுகளில் குப்பையிலேயே போடுறீங்க. அப்போ அந்த குழந்தைங்க தானே அவங்க வீட்டில் இருக்கிற பொண்ணோ பையனோ, அம்மா ஒரு நேரம் குப்பையிடுறா அப்படிம்பாங்க. அந்த குப்பைகளெல்லாம் எடுப்பாங்க, அதில் ஆணுரைகளாக இருக்குது. அப்போ கொஞ்சமாச்சும் அறிவோடு தான் நீங்கள் நடந்துக்கணும். இது நம்ம வந்து இது வந்து அப்புறப்படுத்தக்கூடியது, ரொம்ப தூரம் தள்ளி கொண்டு போய் வீசக்கூடியது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறத குழந்தைக்கான் பார்வையிலையோ இல்லை வேறு ஏதாவது அளவான ரூமுகளில் புழங்குற இடங்கள்லையோ நீங்கள் போடுறது நல்லதில்லை. சரிங்களா? இந்த மாதிரி சில காதுக்கு வந்ததை வச்சு நான் சொல்கிறேன். ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க. அந்த மாதிரி இப்படி எங்கே போடுறாங்கன்னு தெரியறதில்ல. ஒரு சில நேரம் ஜோப்லேயே வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லும்போது, ஒரு அப்பாவோட பேண்ட்டு தானேன்னு சொல்லி குழந்தைங்க எடுக்கும். அப்பாவோட பேண்ட்டு தானே, இல்லைன்னா அண்ணனோட பேண்ட்டு தானே, அப்படி இப்படின்னு மாற்றியெல்லாம் எடுப்பாங்க. நீங்கள் இதை பர்சனலாக ஒரு 4 செவத்துக்குள்ளே அந்த தனிப்பட்ட அறையில் புழங்கக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் நீங்கள் பொது பார்வைக்கு வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்து குழந்தைங்க படிக்கும்போது கற்றுக்கிறதுங்கிறது வேறு, சும்மா இப்படி காமிச்சு அந்த அசிங்கத்தை ஏற்படுத்துறதுங்கிற வித்தியாசங்கள் வேறு. அதனால் இந்த நடைமுறையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. சரி, ரைட்டு. இப்போ இது வந்து உங்களுக்கு என்ன சொல்ல, ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் சொல்கிறேன். நிறைய கிருமி தொற்றுகளால் இப்போ நிறைய வந்து என்ன சொல்கிற நீர்க்கடுப்பு அது இதுனால சொல்கிறாங்க. சில நோய்களுக்கும் சில நோய் சார்ந்த கூறுகள்லேயும் இன்னொன்று இருக்கும். அந்த மாதிரி இருந்து உங்களுடைய பொன்னான உடம்புகளையும் உங்களுடைய பொன்னான உங்களோட லைஃப் ரொம்ப சாகிற வரைக்கும் ஒரு லென்த் இருக்கும் இல்லையா? அந்த லென்த் வரைக்கும் நீங்கள் ஆரோக்கியமாக கடந்து போகும். புரிஞ்சுதுங்களா? உங்கள் மனைவியை நோயாளி ஆக்காதீங்க. நல்ல பெண்களை நீங்களும் உங்களுடைய கணவனை வந்து நோயாளியாக்க பார்க்காதீங்க. உங்களால் குழந்தைகளும் உங்கள்கிட்ட பக்கத்தில் வர்றக்கு அருகருப்பாகக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்களுடைய நடைமுறையோ செய்கையிலையோ நீங்கள் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. ஒரு சிலர் அப்படித்தான், இதுதான் லைஃபு, இதுதான் இதுன்னு சொல்லி நிறைய பேசினாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதுதான் லைஃபு, இதுதான் இதுன்னு சொன்னால் ஏதாவது ஒரு சைடில் நீங்கள் அப்படியே போயிடுங்க. சரியா? இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நோயை உற்பத்தி பண்ணியும் மனவலியை உற்பத்தி பண்ணியும் பல பிரச்சனைகளை உற்பத்தி பண்ணியும் என்ன சொல்கிறது, நீங்களும் நிம்மதியாக இருக்காமல் உங்கள் மற்றவங்களையும் நரகத்தில் தள்ளக்கூடிய வாழ்க்கையை யாருக்கும் கொடுக்காதீங்க. இது கேட்குறதுக்கு வந்து மற்ற கணவனை தாண்டி வேறு யார் கூட செக்ஸ் வச்சுக்கிற பொண்ணாக இருந்தாலும் சரி, அல்ல மனைவியை தாண்டி வேறு பெண்கள் கூட செக்ஸ் வச்சுக்க அவனுங்களாம் அது கேட்கும்போது காதுலேயே வாங்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த நோயின்னு வந்துருச்சுன்னா நீங்கள் சபையில் இருக்கும்போது அது இச்சி ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களால் அன்கம்ஃபர்டபுளாக ஏதாவது சாப்பிட முடியாது. அதே மாதிரி நீங்கள் யார் பக்கத்துலேயே போனீங்கனாலும் கூட உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட ஒரு விஷயம் வந்து மற்றவங்கள உங்ககிட்ட இருந்து மெல்லமாக அவங்க ஓகேப்பா சரி பரவாயில்ல உங்களுக்கு நீங்கள் கையால் ஏதாவது எடுத்து கொடுத்தாலும் கூட அதை வாங்கி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இது வந்து யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க.
ஆனால் எல்லாத்துக்கும் தெரியும். சிலர் வந்து சிலர் கையில் ஏதாவது பிச்சு கொடுத்தாலும் பிடிச்சாலும் ஓப்பா அவங்ககிட்ட ஒரே ஸ்மெல்லு ஜாஸ்தியாக இருக்கும்பாங்க. இல்லைன்னா ஐயோ இல்லை அந்த அம்மா கொஞ்சம் வடவடான்னு இருக்கும் அதனால் அது வேணாம் அப்படிம்பாங்க. தயவு செஞ்சு எதுலெல்லாம் நம்ம மதிப்புகளை காப்பாற்றிக்க முடியுமோ அதிலெல்லாம் மதிப்பும் ஆரோக்கியமும் நமக்கு ரொம்ப முக்கியம். செக்ஸு அப்படிங்கிறது வந்து ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய பொருள் தான். பசி தான் எல்லை தாண்டி போகும். செக்ஸ் வந்து நீங்கள் குறிப்பிட்ட ஸ்டேஜில் 4 விஷயத்தை பார்க்கும்போது அது அப்படியே கொஞ்சம் ஆறுதலுக்கு வந்துடும். அதை பற்றி ரொம்ப டீப்பாக போக வேண்டியது இருக்காது. இல்லை அதுக்குன்னு பிரத்யேகமாக ஆளுகள்லாம் இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள் அவங்கள தேடி போங்க. கிடைக்கிறவங்க கூடையெல்லாம் போகலாம், யார் கூட வேணாலும் இது பண்ணலாம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது பண்ணிவிட்டு உங்கள் குடும்பத்தை நோயில் ஆழ்த்தாதீங்க. இது சில பேர்த்துக்கு மண்டையில் ஏறிச்சுன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும்.